அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். திசைநாதன், புத்திநாதன், அந்தரநாதன். அப்ப ஒரு திசை ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த நட்சத்திரத்தை குறிச்சு வச்சுக்கிடுங்க. ஒரு புத்தி ஓடிக்கிட்டு இருக்கு, அது எந்த நட்சத்திரத்துல இருக்கு. அந்தரம் அந்தரம் இப்ப வரைக்கும் அந்தரம் வரைக்கும் வாக்கிய சாப்டர்ல இருக்கு. தெருக்கணிதத்துல என்ன சொன்ன சூட்சுமம் வரைக்கும் இருக்கு, பிராணம் வரைக்கும் இருக்கு. ஆனா வாக்கியத்துல மட்டும் என்ன சொன்ன பிராணம் வரைக்கும் நானும் சில பேர்ட்ட சாப்ட்வேர் கேட்டேன், எப்பா இதெல்லாம் கொஞ்சம் மொத்தமா போட்டு கொடுங்க. நோ டைம் அப்படின்ட்டான். காலத்தில் நோ டைம். அப்போ மண்டைக்கு வேலை பார்த்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு. அப்ப திசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன் இருக்காங்க இல்லையா, இவர்கள் மிக மிக முக்கியமானவர்கள். திசாநாதன் லைஃப் லாங், அந்த எத்தனை வருஷமோ அத்தனை வருஷத்திற்கும் எப்படி இருப்பாருன்னு சொல்லிடுறேன். திசையை மூன்றாக பிரிக்க வேண்டும். திசையை மூன்றாக பிரிக்க வேண்டும். அப்ப சுக்கிர திசை என்று சொன்னால் 20 வருஷம், இதை மூணா பிரிக்கணும். அப்ப சுக்கிர திசை மூணா பிரிக்கணும் அப்படின்னா 6 வருஷம் 8 மாசம், 6 வருஷம் 4 மாசம். கொஞ்சம் கணக்கு தப்பா இருந்தா தப்பா இருக்கு, ஏன்னா 3018 ஒரு 2 வருஷம் இருக்குது. 2 வருஷத்துக்கு என்ன சொல்றான்னா 3 முன்னாங்க 12, அப்ப 6 வருஷம் 8 மாசம் தான். இந்த 6 வருஷம் 8 மாசம் ஒரு சுக்கிர திசை நடக்கிறது. என்ன சுக்கிரன் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்து இருக்கிறானோ அந்த நட்சத்திரத்துல அவன் 6 வருஷம் 8 மாசம் உட்கார்ந்து திசை நடத்துவான். அதுக்கடுத்து அதோடைய அணுஜென்ம நட்சத்திரத்துல 6 வருஷம் 8 மாசம். சரியா? அதற்கடுத்த 6 வருஷம் அதோடைய திருஜென்மத்துல 6 வருஷம் 8 மாசம் இருந்து நடத்துவோம். இதே மாதிரி எல்லாத்துக்கும் கணக்கு பண்ணிக்கிட்டு. இப்ப புதன் தசையா 5 வருஷம் 8 மாசம், குரு தசையா 5 வருஷம் 4 மாசம், ராகு தசையா 6 வருஷம், ஒரு நட்சத்திரத்துல 6 வருஷம் இருந்து நடந்தா அதுக்கடுத்த அணுஜென்மத்துல போயிடுவான், திருஜென்மத்துல. இப்படி கணக்கெடுத்துக்கணும். இது திசைக்கு மட்டும் எடுத்துக்கிடுங்க. திசைக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு என்ன செய்யுங்க, இதை கணக்கு பண்ணிக்கிடும். அப்ப ஒரு திசை நாயகன் நின்ற நட்சத்திரம், முதலில் அந்த திசையை 3 பிரிவாக பிரித்து கொள்ளுங்கள். 3 பிரிவில் பிரித்து கொண்டு என்ன சொல்றான்னா முதலில் ஒரு பகுதியாகும், 2வது அணுஜென்மத்திலே, 3வது திருஜென்மம். இப்படித்தான் நடத்தும். இதுக்கு நல்லா அழகா ஜோதிடத்துல பலன் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு நீங்க உள்ள போகணும். அப்ப நீங்களா ஒன்றும் பண்ணிக்கிடலாம் முடியாது. அதனாலதான் ஓரத்துல உட்காந்து படிக்கணும். அதற்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கெல்லாம் ஆள் இருக்காங்க, அங்கெல்லாம் போங்க. கண்டிப்பாக நல்லா சொல்லிக் கொடுக்கறவங்களாம் இருக்கும். உங்களுக்கு அந்த விதி அமையணும். சரி, இதை தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கடுத்து புத்திநாதன் எந்த நட்சத்திரத்துல உட்காந்துருக்கோம், அதையும் 3ஆ பிரிக்கலாம். வேண்டாம், 3ஆ பிரிச்சோம்னா ஈஸியா இருக்கும். 3ஆ பிரிச்சோம்னா அந்த புத்திநாதன் எத்தனை காலமோ அதை 3ஆ பிரிச்சிருங்க. 3ஆ பிரிச்சுட்டு என்ன சொன்னா அந்த புத்திநாதன் முதலில் உட்கார்ந்து இருக்கிற இடம் ஒரு பகுதியாகவும், அணுஜென்மத்தில் ஒரு பகுதியாகவும், திருஜென்மத்தில் ஒரு பகுதியாகவும் இருக்கும். இப்படித்தான் இருக்கும். அதுல மாற்றம்லாம் கிடையாது. அதே சமயத்துல அந்தரத்திலையும் பிரிச்சிடலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. எப்பயுமே அது ஒரு நட்சத்திரத்திலிருந்து நடத்தாது, 3 நட்சத்திரத்திலிருந்து நடத்தும். அப்ப நம்ம கேரக்டர் எல்லாம் மாறும். இப்போ ஒருத்தன் புதன் தசை எங்கேயா உட்காந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, புதன் தசை அனுச நட்சத்திரத்துல உட்காந்து நடந்துட்டு இருக்கியா, கடைசி வரைக்கும் அது அனுச நட்சத்திரத்திலே இருக்கும்னு நினைக்கீங்களா? கிடையாது. புதன் தசை 5 வருடம் 8 மாசம். 5 வருடம் 8 மாசம் தான். 5 வருஷம் 8 மாசம். எந்த நட்சத்திரத்துல உட்காந்துருக்கு, எந்த நட்சத்திரத்துல புதன் உட்காந்துருக்கு அது 5 வருஷம் 8 மாசம் இருக்கும். இப்போ அனுசத்துல உட்காந்துருக்கு 5 வருஷம் 8 மாசம். அதற்கடுத்து என்ன சொன்னா 5 வருஷம் 8 மாசம் எங்க உட்காரும்னா உத்திரட்டாதியில உட்காரும், அது ஒரு 5 வருஷம் 8 மாசம். அதுக்கடுத்து பூசத்துல 5 வருஷம் 8 மாசம் நடக்கும். அப்ப அனுசத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது சூரியனுடைய தோஷத்திலையும்
உத்திரட்டாதியில உட்கார்ந்துருக்கிறது சந்திரனுடைய தோஷத்திலையும், அதற்கடுத்து பூசத்துல உட்கார்ந்துருக்கும் ராகுவோடைய தோஷத்துல இந்த மாதிரி அந்த ஆக்டிவேஷன்லாம் இருக்கும். இதே மாதிரி மனிதன் வந்து இந்த திசைகளையும் புத்திகளையும் அந்தரங்களையும் பிரிக்க தெரியணும். பிரிப்பது என்ன, மொத்தத்துல வந்து மூணு மூணு பங்கா பிரிச்சாச்சுன்னா தெரிஞ்சு வச்சு, மொத்தத்தை போட்டு வந்து மூணு பங்கா பிரிச்சாச்சுன்னா தெரிஞ்சு வச்சு. அப்ப இதுல என்ன கணக்கு சொல்ல வர்றீங்க அப்படிங்கிற திசைநாயகன் இருக்கார் இல்லையா, அந்த திசைநாயகனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் வரும்போது நீங்கள் நினைத்த காரியம் ஒரு வருடத்துக்குள் நடக்கும். ஒரு பெரிய காரியமா இருக்கலாம், சின்ன காரியம்னா உடனே 4 நாளில் நடந்துடும். அப்படி ஒரு வீடு கட்டணும்னு எண்ணம் போட்டிருக்கோம், அப்ப அதுக்கு 1 வருடம் ஆகலாம் இல்லையா. ஒரு கல்யாணம் 1 வருடம் ஆகலாம், ஒரு கடன் கட்டணும் அதுக்கு 1 வருடம் ஆகலாம். அப்ப திசை நாயகனுடைய நட்சத்திரத்தை வந்து சந்திரன் தொடும் போது என்ன நடக்கும், அந்த காரியம், நீங்கள் நினைத்த காரியம் 1 வருடத்தில் நடக்கும். புத்திநாதனுடைய நட்சத்திரத்தில் வந்து உங்களுக்கு சந்திரன் தொடும் போது அது மாத கணக்கில் நடக்கும். மாத கணக்கு தான், 6 மாசமோ 3 மாசமோ 2 மாசமோ 1 மாசமோ இப்படி நடக்கும். அந்தரநாதனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் டச் ஆகும் போது அது 1 வாரத்தில் நடக்கலாம், 2 வாரத்தில் நடக்கலாம், 3 வாரத்தில் நடக்கலாம், இப்படி வாரக்கணக்கில் நடக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. இது ரொம்ப முக்கியம். ஒருத்தர் கேட்பாங்க, ஒருத்தர் வந்திருப்பாங்க, ஐயா அவருக்கு திசை போட்டதை நம்ம போட்டு வச்சிருப்போம்ல, திசை புத்தி அந்தரம் நமக்கு பிரிச்சிருவோம். அவர் ஒரு காரியமா கேட்கிறாரு, எனக்கு எப்ப இந்த காரியம் கேட்குன்னா வந்து உருட்டடியெல்லாம் அடிக்க முடியாது. அப்ப அவருடைய திசைநாயகன் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிடணும், புத்திநாதன் எதுன்னு தெரிஞ்சுக்கணும், அந்தரநாதன் எதுன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த நட்சத்திரங்களை நாம் தெரிந்து கொண்டு அதில் சந்திரன் வந்து என்ன சொல்றான்னா, திசைநாயகன் நின்ற நட்சத்திரத்திலேயோ, திசைநாயகன் நின்ற நட்சத்திரத்திற்கு அனுஜென்ம நட்சத்திரத்திலேயோ திருஜென்ம நட்சத்திரத்திலேயோ சந்திரன் டச் ஆக போறான், அதான் மூவிங்ல அடுத்து அவன் தொட போறது அங்கனாலுமே நம்ம எடுத்துக்கலாம். அப்படி மூவிங்காக போய் வந்து அந்த இடத்த தொட போறான் அப்படின்னாலே ஐயா 1 வருடத்துக்குள்ள நடக்கும் அப்படின்றலாம். புத்திநாதன் நின்ற நட்சத்திரத்திற்கு ஜென்மம் அணுஜென்மம் திருஜென்ம நட்சத்திரங்களை வந்து அடுத்து சந்திரன் வந்து தொட போறான்னா மாசக்கணக்கில் நடக்கும்னு சொல்லிடலாம். அந்தரநாதன் யாருன்னு போடணும். ஜோதிடம் வந்து 1 நிமிடத்திலேயோ 1/2 நிமிடத்திலேயோ 50 நிமிஷத்திலேயோ முடிக்க முடியாது. உங்களுடைய அவசரம், உங்களுடைய காலம், உங்களுடைய பொறுமை இல்லாதனாலதான் இந்த விவரமெல்லாம் எப்படி படிக்க முடியும், இதெல்லாம் வெளியெல்லாம் வராது. அப்ப அந்தரநாதன் ஒரு இடத்துல நிப்பான் இல்லையா, ஒரு நட்சத்திரத்துல, அந்த நட்சத்திரத்திற்கு ஜென்மம் அணுஜென்மம் திருஜென்மத்தில் சந்திரன் வந்து மூவ் ஆகி போவான் இல்லையா. அப்ப 1 வாரத்தில் நடக்குமியா, இல்ல 2 வாரத்தில் நடக்குமியா, அந்நேரம் ஜோதிடருக்கு வந்து ஒரு மைண்ட் செட்டிங் கண்டிப்பா இருக்கும். அப்ப இப்படித்தான் ஜோதிடம் வந்து சொல்லணும். சொன்னால் உங்களை எல்லாரும் வந்து என்ன சொன்னான்னா, கண்டிப்பாக ஜோதிடம் படித்து பெரியாளாவதை விட ஜோதிடத்தை வந்து சொல்லி பெரியாளாவது தான். ஜோதிடத்தை வந்து சொல்லி நீங்கள் பெரியாளா, ஜோதிடம் சொல்லி ஜெயிக்கணும். அப்பதான் அதை வந்து நீங்க என்ன படிச்சிருக்கீங்களா வந்து பார்க்க மாட்டான், நீ டிஏ படிச்சிருக்க, அங்க வச்சிருக்க, பெரிய அவார்டு வாங்கியிருக்கியாங்கிறதுக்கெல்லாம் இங்க வேலையே கிடையாது. ஒருத்தன் வந்தானா நடந்துச்சியா, நீங்க சொன்னையா நடந்துச்சியா, கல்யாணம் நடந்துச்சாப்பா, நடந்துச்சுப்பா, வேற என்ன, அதுதான் நமக்கு பேரு. அதை விட்டுட்டு இந்த கிரகம் இப்படி சேர்ந்திருந்தா அதை செய்யுமா, அந்த கிரகம் இது எதுக்கு, உனக்கு என்னத்துக்கு, உனக்கு அந்த புலமை வர வேண்டிய விதி இருந்தால், உனக்கு அந்த புலமை வர வேண்டியது இருந்தால் வரும்.
நீ மத்தவங்க கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கிடணும். அப்படிங்கிறதுக்கு ஜோதிடன் என்ன சொல்லுவான், உனக்கு என்ன பிரச்சனை, உன் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு இந்த வழின்னு தான் சொல்லுவான். அவன் போய் என்ன சொன்ன, கத்திரிக்கோள்ல இருந்து உனக்கு அத்தனையும் நீ 1000 ரூபாய் கொடுத்த உடனே என்ன சொன்ன, உனக்கு அத்தனையும் நீட்டிக்கிட்டு இருப்பான்னு நினைச்சேன்னா நீ ஒரு முட்டாப்பயவில்லை அப்படிங்கறத உன்னை தெரிஞ்சுக்கலாம். இதான் உண்மை. ஜோதிடத்துல என்ன சொல்லுவான் ஜோதிடம், ஐயா என்ன சொன்ன, ஒரு ஜாதகத்தை பாக்குறேன், இன்னைக்கு 70 வயசு, கல்யாணத்தில் பிரச்சனையா, இல்லையா அப்படின்னாரு. அவர் பெரிய, நம்மளோட 10 வயசு பெரிய மனுஷன், கல்யாணத்தில் எனக்கு பிரச்சனை இல்லையா, நல்லா இருக்கேன் அப்படின்னாரு. சரி, உங்க அப்பா அம்மா உன் கல்யாணத்தை பார்த்தாங்களா ஐயா? அடுத்த கேள்வி வரணும், இல்லையா எங்க அம்மா என் கல்யாணத்தை பார்க்காம இறந்து போச்சு, அப்ப இன்னைக்கு வரைக்கும் ஒரு கல்யாண வாழ்க்கையில பிரச்சனை வராதியா? அடிச்சுட்டு போயிடலாம். ஆமாங்க ஐயா, கல்யாண வாழ்க்கையில பிரச்சனை வரலையா. இது காரணம் என்னன்னு அவருக்கு தெரியணும். ஓ அம்மா அவன் கல்யாணத்தை பார்க்கல, இல்ல பிறகு எதுக்கு சித்திரை நட்சத்திரம் உனக்கு சுக்கரனுடைய தோஷத்தை பண்ணாது. உன்னுடைய கல்யாண வாழ்க்கையும் நீ சந்தோஷமாக இருந்து அகமகிழ்ந்து உன் பொண்டாட்டிக்கு பூ வாங்கி கொடுத்து உன் பொண்டாட்டியை நீ வண்டியில வச்சு கொண்டு வரதுல உன் ஆத்தா பார்க்கலைனாலே உன் கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவனுக்கு முடிஞ்சு வச்சா சுக்கிரன் எங்க இருக்கான்னு பார்க்கணும். பார்த்துட்டு உனக்கு பொருளாதார கஷ்டம், அவ்வளவுதான். ஆமையா, பொருளாதார கஷ்டம் ஏன் வந்துச்சு, எப்பையில இருந்து வந்துச்சு, அவ்வளவுதான். புதன் தசை ஸ்டார்ட் ஆச்சியா, அதுல இருந்து நீ என்ன சொன்னா, எல்லாத்தையும் என்ன சொன்னா, புதன் தசை உன்னை ஏமாற்றி விட்டது, நீ கடனாளி ஆகி விட்டாய், அவ்வளவுதான், முடிஞ்சு. ஜோதிடம் இதுதான் ஜோதிடம் சொல்ல முடியும். எனக்கு இந்த கிரகம் இங்க சேர்ந்திருந்தா இது நடக்குமா, அந்த கிரகம் இங்க, அதுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் ஜோதிடருக்கு வேலை இல்லை. பர்பஸ் ஆஃப் யூ, நீ என்ன செய்கிறாய், உனக்கு என்ன நடந்திருக்கு, அவ்வளவுதான் ஜோதிடம். அந்த ரைட், ஓகே, அவ்வளவுதான் சொல்லியாச்சு. அவருக்கு திருப்தியானதோ திருப்தியால, நம்ம சொன்னதுக்கு அவர் எதிர் செயல் இல்லை. அதான் ஜோதிடம். எனக்கு அதை சொல்லணும், இதை சொல்லணும், எங்க அப்பனை சொல்லணும், எங்க தாத்தனை சொல்லணும், எங்க ஜோதிடத்தில் சொல்லியிருக்கா? கிடையவே கிடையாது. பர்பஸ் என்ன, இன்னைக்கு என்ன பிரச்சனையில் இருக்க, இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஏதாவது வழி உண்டா, இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மட்டும்தான் ஜோதிடம் சொல்லி முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்களே தவிர, சந்திரனோடு ராகு சேர்ந்திருந்தால் அந்த கிரகம் இங்கே இருந்தால், இந்த கிரகம் இங்கே இருந்தால் என்று யாரும் சொல்லி எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கல. இன்னைக்கு வரைக்கும் நாங்க சொல்றது இதுதான். 27 ஆண்டுகளாக ஜோதிடம் படித்து என்ன சொன்னா, இன்னைக்கு வரைக்கும் இது நல்லா அழகா சொல்லிட்டு இருந்தா எல்லா மனிதனும் திருப்தியாக போய்கிட்டு இருக்கிறான். ஜோதிடம் படித்தவன் சில பேர் என்ன சொன்னான்னா, ஜோதிடத்தை கொஞ்சம் படிச்சுட்டானா, என்ன ஜோதிடத்தை படிச்சுட்டேன், அங்கதான் நீ என்ன சொல்றான்னா, பெரியோர்கள் நம்மளோட 10 வயசு மூத்தவன் ஜோசியம் பார்க்கணும், அவன்ட்டு கண்டிப்பாக தன் நன்னை விட ஒரு அறிவு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சிந்திக்கணும். இல்லாமலாம் இருக்குது அப்படின்னு அந்த ஃபீல்டுக்குள்ள வர முடியாது. இந்த ஃபீல்டுக்குள்ள எத்தனை பேர் எத்தனை விதமா என்ன சொல்றான்னா, இவ்வளவு தூரத்துக்கு ஜோதிடர்களே மிரட்டுவான், ஜோதிடர்களே மிரட்டுவான். அவனை நம்ம மிரட்டணும். என்ன ஜோதிடம் கேட்க வந்தது நீ, ஜோதிடரை மிரட்டுகிறாயா அப்படின்ட்டு குண்டை தூக்கி போட்டோன்னு வைங்க. குண்டை தூக்கி போடுறதுக்குலாம் அங்க வழி இருக்குது, குண்டை தூக்கி போடுறதுக்கெல்லாம் வழி இருக்குது. அந்த குண்டை தூக்கி போட்டோம்னா, கரெக்டா கேள்வி கேட்டோம்னா, ஒரு கிரக இணைவை வச்சு ஒரு கேள்வி கேட்டோம்னா, அது இருந்துச்சுன்னா அதுக்கடுத்து அவன் ஆஃப் ஆயிடுவான். இதுதான் ஜோதிடத்தில் சொல்லி இருக்கிறது. அதனால் திசை நாயகன், புத்தி நாயகன், அந்தர நாயகனை பிரிக்க தெரியணும். அவர்களுடைய திசைநாயகனுடைய நட்சத்திரத்தில் திசைநாயகன் என்ற ஜென்மம், அணுஜென்மம், திருஜென்ம நட்சத்திரத்தில் சந்திரன் டச் ஆக போனாலும், சந்திரன் டச் ஆகியிருந்தாலும் அவன் கேட்கின்ற காரியம் ஒரு வருடத்திற்குள் நடக்கும். புத்திநாயகனுடைய நின்ற இடத்திற்கு ஜென்மம், அணுஜென்மம், திருஜென்ம நட்சத்திரத்தில் சந்திரன் டச் ஆக போகிறது என்று சொன்னால் மாதக்கணக்கில் அந்த காரியம் நடக்கும். அந்தரநாதன் நின்ற நட்சத்திரத்திற்கு ஜென்மம், அணுஜென்மம், திருஜென்மத்தில் சந்திரன் டச்சாக போகும்போது வாரக்கணக்கில் அந்த காரியம் நடக்கும் என்று சொன்னால்தான் வந்தவன் என்ன சொல்றான்னா, நடந்துருச்சியா, நடக்கலையா, நடந்துருச்சு அப்படின்னு சொல்லுவான். ஜோதிடம் என்பது நல்லா பார்க்கலாம். நீங்க துட்டுக்காக பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, துட்டை யாரிடமும் எதிர்பார்த்து இவர் இந்த கேஸை பார்த்துடலாம், இந்த இதனால நமக்கு வந்துரும்னு ஜோதிடம் பார்க்காதீங்க.
உங்களுடைய கடமை, நீங்கள் ஜோதிடத்தை நன்றாக சொல்லுங்கள். உங்களுக்கு படிபோட வேண்டியது கலைவாணியே, மகாலட்சுமி கிடையாது. மகாலட்சுமி கலைவாணிக்கு அடுத்து தான். மகாலட்சுமி மகாலட்சுமி செகண்ட் கேட்டு ரெண்டாவது. நீ அடுத்த ஸ்டேஜ் தான். நீ பணம் வச்சிருக்கலாம். நான் சொல்லுகின்ற வித்தை, நான் இது கல்வியை வச்சுதான் மகாலட்சுமி வருவாளை தவிர, மகாலட்சுமியை வச்சுக்கிட்டு எத்தனை பேர் வந்தன சொன்னா ஜோதிடம் படிக்கணும், ஜோதிடம் படிக்கணும், ஜோதிடம் படிக்கணும் போய் எவன் படிச்சு முடிச்சு வந்த. அப்ப ஜோதிடத்தில் கலைவாணிக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அவ வாட்டுக்கு வந்தன சொன்னா வரலட்சுமி வந்துருவா. நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறது மகாலட்சுமிக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா கலைவாணி வரமாட்டாள். அதனால என்ன சொல்லலாம்னா, எல்லோரும் நன்றாக இருக்கணும்னா ஒன்றே ஒன்றுதான், எல்லாரையும் மதிங்க, அவ்வளவுதான். பணம் வேணுமா? இருக்கு. வர வைக்கிறதுக்கெல்லாம் வழியெல்லாம் இருக்குது. சொல்லி கொடுத்தா தாங்க மாட்டீங்க. பொது வெளியில் சொல்ல முடியாது. பொது வெளியில் சொல்லக்கூடாதுன்னு அவன் சத்தியம் வாங்கிட்டே சொல்லியிருக்கிறான். டேய், இந்த பயகட்டெல்லாம் என்ன சொன்னா, இப்படி வச்சேன்னா துட்டு வரும்னு சொல்லிடாதடா. அவன் என்ன சொன்னானா, அப்படியே என்ன சொன்னான்னா, கிராமத்துல சொன்ன தாமரக்காய அக்கறாவது கணக்கா வராண்டா, வேண்டாண்டா அப்படிமா கிராமத்துல. அதனால எந்த ஒன்றையும் நல்லவனா கெட்டவனா, பணம் வந்தால் நன்றாக இருப்பானா, 4 கூத்தியா வச்சிருப்பானா, இல்லைன்னா டாஸ்மார்க்ல போய் படுத்து கிடப்பானா, அடுத்தவன் குடும்பத்தை கெடுப்பானா, அப்படிங்கிறத என்ன சொல்றான்னா, படிக்க வேண்டும் என்று சொன்னால் வாய்க்குள்ளதாண்டா இருக்குது ஒரு வித்தை. அந்த வித்தையை எவனான்னு சொல்லி கொடுத்தான்னா கேளுங்க, வாய்க்குள்ளதான் இருக்கு பணம். என்னடா வாய்க்குள்ள நாக்கு இருக்கு, 32 பல்லு இருக்கு, இதுல எப்படிடா பணம்? அதுக்குள்ளதான் இருக்கு, அதுக்குள்ளதான் இருக்கு. அதை குருவின் மூலம், உங்களுடைய குரு இருப்பார், உங்களுடைய குரு மூலமாக நீங்கள் நன்றாக தெரிந்து அவர்கிட்ட கேளுங்க. ஐயா, இது தெரியுங்க. அவர் என்ன சொல்றாரு, தெரியாம இருந்தாலும் அது சூட்சுமன்னு சொல்லிட்டாருன்னா என்ன செய்வீங்க? தெரியாம இருந்து அவர் சூட்சுமன்னு சொல்லிட்டா என்ன அதை சொல்லலாம் கூடாதா அப்படின்றவர். ஏன்னா தெரியாதவன் சொல்லக்கூடாதுன்னு. என்கிட்டலாம் நேரம் எனக்கு உண்டான சன்மானத்தை கொடுத்தான்னா அமைதியே சொல்லி கொடுத்துட்டு போயிடும். அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு. நீ சம்பாதிக்கத்தானே வந்த. அப்ப நான் அதை கத்து வச்சிருக்கிறேன். நான் காசு கேட்பேன். எனக்கு வேணும், எனக்கு வேணும். எனக்கு இல்லாமல் சொன்னேன்னா எத்தனையோ பொறுப்புகள் எனக்கு இருக்கிறது. அதனால பணத்தை முக்கியத்துவம் கொடுத்து சார் பேசுறாருன்னு யாரும் நினைக்காதீங்க. உங்களுக்கு எது தேவையோ அதை இந்த இடத்தில் நின்று உட்கார்ந்து செய்ய முடியும். அப்படி ஒரு வித்தைகள்லாம் 27 ஆண்டுகளுக்கு முன்னாடி படிச்சதுனாலதான் இன்னைக்கும் தெளிவாக உட்கார்ந்து வீடியோ போட்டுட்டு இருக்கோம். என்ன காரணம்னா, இதான் உண்மை. இது கடவுள் கொடுத்த ஒரு பிச்சை. இதை நல்லா பயன்படுத்தணும், எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டுங்க. ஆனால் பணம் உங்க வாய்க்குள்ள இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு சூட்சுமத்தை சொல்லிவிட்டேன். அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது உங்க குருவிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.